வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது முருகனின் அருள் நிறை மந்திரம். அதாவது முருகனுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எவ்வித பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வித தடைகளாக இருந்தாலும், எவ்வித தேவைகளாக இருந்தாலும், அது மனம் சார்ந்தோ பணம் சார்ந்தோ நோய் நொடி எவ்வித கவலைகள் இருந்தாலும் அனைத்திற்கும் தீர்வை தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு கடவுள், கலியுகத்தின் கடவுள் என்றால் அது முருகப்பெருமான். அதில் மாற்று கருத்து எந்த விதத்திலும் கிடையாது. ஆகவே அப்படி ஒரு அருள் பெற்ற அந்த முருகனுடைய ஒரு மந்திரத்தை மிக எளிமையாக நாம் உச்சாடனம் செய்வதன் மூலியமாக அவருடைய அருளை பரிபூரணமாக நாம் பெற முடியும். அந்த பரிபூரண அருளினால் நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து அனைத்தும் விலகி நம் வாழ்வில் எல்லா சுகங்களும் நலங்களும் பெற்று வாழ்வதற்குண்டான ஒரு அற்புத மந்திரம். இந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. ஆகவே இதில் அனைத்து விஷயங்களும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மந்திரம். ஆகவே நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு நெய்விளக்கு ஏற்றி திருமுருகனுடைய உருவப்படத்திற்கு முன்பாக அந்த திருவிளக்கை வைத்து அந்த விளக்கிற்கு முன்பாக சிறிய ஒரு வாழை இலையிட்டு அந்த வாழை இலையில் அவல் பொரி, கடலை, கற்கண்டு இவைகளை வைத்து தேனும் தினைமாவும் வைத்து அவரை வழிபாடு செய்யலாம். அவ்வாறு நாம் வழிபாடு செய்யும் பொழுது தூபதீப ஆராதனைகளை காண்பித்த பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை கூறினால் போதும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 108 முறை நாம் அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்தால் நிச்சயம் நாம் என்ன காரியத்திற்காக செய்கிறோமோ அந்த காரியங்கள் வெற்றியடையும். எவ்வித பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட முடியும். ஏனெனில் இந்த மந்திரத்திலேயே அநேக விஷயங்கள் இருக்கிறது. ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய சண்முகாய மகாத்மனே சர்வசத்ரு சம்கார அப்படி என்றால் சர்வ சத்ருக்களை, அது சத்ரு என்பது நம்மளுடைய கடனாக இருக்கலாம், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகளாக இருக்கலாம். ஆக சர்வ சத்ரு என்றால் நமக்கு எது வினையாக இருக்கிறதோ அதுதான் சத்ரு. ஆக சர்வ சத்ரு சம்கார காரணாய குகாய மகாபல பராக்கிரமாய வீராய சூராய மகத்தாய மகாபலாய பக்தாய பக்த பரிபலானாய தனாய தனேஸ்வராய. அதாவது தனம், அருளில்லாருக்கு அவ்வுலகமில்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகமில்லை. அப்படி இந்த பொருள் பணம் தேவை என்பது மிக மிக முக்கியமானது. அப்படி தனத்தை கொடுக்கக்கூடிய தனாய தனேஸ்வராய மம சர்வாபிஷ்டம் பிரயச்ச ஸ்வாகா ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமக என்ற இந்த மந்திரம். அந்த மந்திரத்தை கூறுகிறேன். ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய சண்முகாய மகாத்மனே சர்வசத்ரு சம்கார காரணாய குகாய மகாபல பராக்கிரமாய வீராய சூராய மகத்தாய மகாபலாய பக்தாய பக்த பரிபலானாய தனாய தனேஸ்வராய மம சர்வாபிஷ்டம் பிரயச்ச ஸ்வாகா ஓம் சுப்பிரமணிய தேவாய நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் 11 முறை கூறலாம், அல்லது ஒரு 108 முறை கூறுவது சிறப்பு. அதே நேரத்தில் நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்லும் பொழுது கூட ஒரு 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் சென்றீர்களானால் அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதை நீங்கள் எந்திரத்தில் இந்த மந்திரத்தை எழுதி கூட நீங்கள் பூஜித்து வரலாம். தொடர்ந்து ஒரு 48 தினங்கள் பூஜித்து வந்தீர்களானால் முருகனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.